கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து படிப்போம். இயேசு பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் பேசுகிற வார்த்தை மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஒரு ஆளிலேயே சொல்லுமே. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஆனாலும். உங்களுக்கெல்லாம் ஒரு பேரை நான் வைக்கலான்னு ஆசைப்படுறேன். மொத்தம் இங்க இருக்க சபைக்கு இங்க வந்த எல்லாருக்கும் ஒரு பேர் வைக்கிறேன். ஆனாலும் சொல்லுங்களேன். என் பேரு ஆனாலும். பக்கத்துல கைப்பிச்சு சொல்லுங்க, என் பேரு ஆனாலும். என்ன ஆனாலும்? எவ்வளவு வறட்சிகள் வந்தாலும், என்னை சுத்தி கொடுமைகள் நடந்தாலும், ஆனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த இயற்கை சூழ்நிலைகள் அநேகருக்கு எதிர்ப்பா இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் என்னை அதுல இருந்து பாதுகாப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்கேயும் சம்பளம் கிடைக்காது, ஆனாலும் உனக்கு சம்பளம் கிடைக்க சொல்லுவாங்க. எங்கேயும் வருமானம் இல்லைங்க, எதுவுமே கிடைக்கலங்க, ஆனாலும் உனக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்கேயும் தண்ணி கிடையாது, ஆனாலும் உனக்கு தண்ணி கிடைக்கும். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். நோய் புதுசா வந்துச்சு, எங்க போனாலும் சின்ன வயசுல எந்த நோய் போட்டாலும் எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு போவோம், கிளிங்னு பெல் அடிச்சு. முதல் பெல் எங்க வீட்டுல தான் அடிக்கும். இங்க வண்ணாரப்பேட்டையில் சின்ன வயசுல இருக்கும்போது அதிகமா இருந்த நோய் டைஃபாய்டு கால்ரா தான். வருஷம் வருஷம் டைஃபாய்டு கால்ரா என்னை தொட்டு போயிடும். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்து இப்போ ஸ்டான்லிலேயே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு போவோம். இதுதான் என் வேலை. எனக்கு அப்புறமேட்டு எங்கே வந்தது, என் பிள்ளைங்களுக்கு வந்தது. எனக்கு அது சின்ன சின்னது. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்தால் டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்துட்டு டச் பண்ணிட்டு என்ன பண்ணும், போகும். எப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சனும், ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து. ஒரு ஆமென் சொல்லுவேன். கரங்களை தட்டி. கையில் வருமானம் இருக்காது, ஆனாலும் கர்த்தர் இந்த மாசம் வழி நடத்துவார். இன்னைக்கு மாசத்துல கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்களேன். ஆனாலும் கர்த்தர் என்னை வழி நடத்துவார். இப்போ உங்க பேர் என்ன? ஆனாலும். இன்னைக்கு நிறைய பேர் தூங்கின்னு இருப்பாங்க வீட்டுக்குள்ள. இல்லை இன்னைக்கு பார்த்தா நல்ல படம் போட்டிருப்பாங்க, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. ஆனாலும் நான் சர்ச்சைக்கு வந்திருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் கணவன் நேசிக்கல, ஆனாலும் நான் நேசிப்பேன். இப்ப சொல்லுங்களேன். ஆமென். என் மனைவி என்னை நேசிக்கல, ஆனாலும் என் பிள்ளை என்னை மதிக்கல, ஆனாலும் என் பிள்ளைய நேசிப்பேன். என் பெற்றோர்களை நேசிக்கல, ஆனாலும் நான் என் பெற்றோரை நேசிப்பேன். இன்னைக்கு இருக்க பிரச்சனை, என் பெற்றோர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், நான் என்ன செய்யணும்? ஆனா கர்த்தர் உனக்குள்ள இருந்தாருன்னா, உனக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை பழி போட்டுட்டு நம்ம ஒதுங்கி போறோம். கர்த்தர் சொல்றாரு, அவங்க மேல பழி போட்டு உன்னை நீ ஒதுங்க வேணாம், ஆனாலும் உன்னை நான் விடுதலை ஆக்குறேன். இந்த உலகத்தில் அநேகர் பாவிகளா இருக்கிறாங்க, அநேகர் கைவிடப்பட்ட ஜனமா இருக்கு, ஆனாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கு, ஆனாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ பாவியா இருந்தாலும், ஆனாலும் உன்னை கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சொல்லுவாங்க, ஐயோ யார் செய்த பாவமோ அந்த பலவீனம் என்ன தொடுதே. கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னை நான் குணமாக்குவேன். என்னை தேற்ற யாருமே இல்லையே, என்னை பார்க்க யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே. நீங்க நான் புலம்பி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு நாள் உன் மனிதர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் உன் தாய் தகப்பன அவன் கூட இருப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் பாலிய சிநேகம் சொல்லுவாங்க, இளைய வயது நண்பர்கள், அப்புறம் முதிர் வயது நண்பர்கள், அவர்களும் கடந்து போவார்கள். கொஞ்ச காலம் பக்கத்து வீட்டுக்காரங்க, கொஞ்ச நாள் பஸ்ஸில் டிராவல் பண்ணவங்க, அவங்களும் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் உன் மனைவி, அப்புறம் உன் பிள்ளைங்க, அவங்களும் விட்டு போயிடுவாங்க. எக்காலமும் ஒரே ஒரு தேவன். நீ என்ன நிலையில் இருந்தாலும் கர்த்தரை மறக்காதவர். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு அலையிலேயே சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. எடுத்து படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு ஒலிவமனைக்கு போனார். இதுக்கு முன்னாடி வசனத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இல்ல, 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. பின்பு அவரவர்
ஒரு அலையிலேயே சொல்லுமே. அவர் கூட இந்த சீஷர்கள்லாம் ஊழியம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க போயிட்டாங்க. ஆனா வேற அதுக்கப்புறம் நம்ம முதல் வசனத்தை படிங்க. அவ்வளவுதான், சிம்பிளா போட்டிருக்க. தமிழ்ல தெளிவா போடல. இங்கிலீஷ் பைபிள் இருந்தா யாரா படிக்கல? இங்கிலீஷ் இருந்தா கொடுப்பதில்ல. அதுல போடப்பட்டிருக்கும் பட் ஜீசஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாலும் சீஷர்கள்லாம் போயிட்டாங்க, ஆனாலும் தேவன் வீட்டுக்கு போல மலைக்கு சென்றார். ராமேன் சொல்லுமே, ராமேன் சொல்லுமே. ஆனாலும் என் குடும்பத்துல யாரு வரலன்னு நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்களேன். ஆனாலும் தேவனை தேடி நான் வந்திருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். ஆனாலும் தேவனை தேடி நான் ஓடி இருக்கேன். ஆனாலும் நான் பாட்டு பாடுறேன். என் பக்கத்துல இருக்கவங்க பாட்டு பாடுறாங்க. நாங்களாம் சொல்றோம் கை தட்டுங்க பாடுங்கன்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல கை தட்டல, நீ தட்ட மாட்டேன். ஏன் தட்டலன்னா ஏதோ நினைப்பாங்களான்னு. ஆனாலும் நான் தட்டுவேன். ராமேன் சொல்லுவேன். அவங்க தட்டுறாங்களே, நான் தட்டு இப்ப தட்டுவாமே. ஆனாலும் நான் தட்டுவேன். ஆனாலும் நான் துதிப்பேன். ஆனாலும் நான் பாடுவேன். சீஷர்கள் எல்லாம் எங்க போனாங்க? வீட்டுக்கு போனாங்க. ஆனா கர்த்தர் தேவனை தேடி போனார். இந்த உலகத்துல யாரு சொல்லுவாங்க போய் சர்ச்சுக்கு போகாத, இன்னைக்கு வா வேலைக்கு போனா ஒரு கூலி கிடைக்கும். ஆனாலும் நான் கர்த்தரை தேடி வருவேன். எனக்கு வருமானம் எவ்வளவு வந்தாலும் சரி, ஆனாலும் நான் போவேன். என் தேவனை துதிப்பேன். என்ன சொல்ல சரி, அந்த ஊழியத்தை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். யாரு வராங்களோ வரலையா, நான் சர்ச்சை என்ன பண்ணுவேன்? நான் பெருக்குவேன். யாரும் வரலன்னு சொல்லி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி நான் போவேன் சொல்லுங்களேன். ஆனாலும் நான் போவேன். ஆனாலும் நான் செய்வேன். எனக்கு பலவீனம் தான், ஆனாலும் நான் ஊழியம் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சகோதரர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. குடும்பமா ஊழியம் பண்றோம் நின்ட்டாங்க. என்னன்னு கேட்டா 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்கும் போது அன்னைக்கு ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர். நான் சொன்னேன், ஆனாலும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரணமோ. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாரு? 40 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் ஊழியம் செய்த நிறுத்திட்டாரா? போங்க. என்ன அதுக்கப்புறம் சொன்னாரு, ஆனாலும் நான் ஊழியம் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். கையில் ஊதி சொல்லுங்களேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன். ஆமென். நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆனாலும் உன்னை தொடுவார். உண்மை தானே? ஒரு ஆமென் சொல்லுமே. அவர் ஆனாலும் உன்னை தொடும்பொழுது நீ ஏன் அந்த ஆனாலும் நீ மாற மாட்ட? இப்ப சொல்லுங்களேன், நான் ஆனாலும் மாட்டேன் இன்னைக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஆனாலும். இப்ப சொல்லுங்களேன், பக்கத்துல கை பிடிச்சு. இப்ப விளக்கத்தை சொல்லிட்டேன்ல, இப்ப சொல்லுங்க, என் பேர் ஆனாலும். எடுத்து படிப்போம் அதே வசனம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஒரு அலையிலே சொல்லுமே, கர்த்தர் சில அதிசயங்களை இந்த ஆண்டு செய்ய ஒரு வரங்களை கொடுக்க போறார். உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருக்கு பயப்படும். சொல்லுங்களேன், நான் கர்த்தருக்கு பயப்படணும். நீ உலகத்துக்கு நீ யாருக்கு பயப்படுறியோ பயப்படலையோ, உன் பெற்றோருக்கு, உன் மனைவிக்கு மனைவி இல்லை, உன் கணவனுக்கு இல்லை, அதுவும் இல்லை, உன் குடும்பத்துல யாருக்காவது நீ பயப்படுறியோ இல்லையோ, யாருக்கு பயந்தாகணும்? சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் சூரியனை உன் மேல் உதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அந்த பயம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு மேல இருக்க பயம் இருக்கணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் செய்யற ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் பண்ற பாவத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார், என்னோடவே கர்த்தர் கூட இருக்கிறார். உனக்குள்ள அந்த பயம் இருந்தா உன்னால எதையும் செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பயம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ கைவிடப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 பேரு ரொம்ப சிநேகிதர்கள். ஒருத்தன் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன், ஒருத்தன் தேவனை அறியாதவன். அவன் தேவன்லாம் கிடையாது, எல்லாம் இயற்கை, எல்லாம் சயின்ஸ்னு பேசுறவன். இப்படியே வாதம் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு நாள் சொல்றாங்க, போய் நம்ம போய் காட்டில் போயிட்டு புறாகிற சுட்டு வரலாமா, சாப்பிடலாம் அப்படின்னு. 2 பேர் பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, கையில் இருக்க உண்டிகொல்லாம் எடுத்துன்னு போறாங்க. இவன் போற வழியில கேட்குறான், நீ கர்த்தரை வேண்டுற, நான் வேண்டவே இல்லை, எனக்கு எங்க அப்பா நல்லா காசை கொடுக்குறாரு, நல்லா என்ன பண்றாரு,
எல்லாம் பண்றான், எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? எல்லாமே ஜெபம் பண்ணி கேட்குறேன், உனக்கு எதாவது கிடைச்சதா? உனக்கு எதாவது கிடைச்சதா? வேஸ்ட். கடவுள்ன்றது ஒன்றும் கிடையாது, ஏசுறா ஒன்றும் கிடையாது. இதனால பேச முடியல, வாய் அடிச்சு போறேன். ஏன்னா சூழ்நிலை, வறுமை சூழ்நிலை, ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா அவங்க கையில் ஒன்றும் கொடுக்கல. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு பிள்ளைகிட்ட காசு இருக்கும், ஒரு பிள்ளைகிட்ட காசு இருக்காது. காசு இல்லாத பிள்ளை அந்த காசு இருக்க பிள்ளைய பார்த்து என்ன பண்ணும்? வெக்கப்பட்டு போவோம். கேன்டீன் பக்கமும் போவாது, கடைக்கும் போவாது. அநேக அனுபவங்கள் ஒன்று இருக்கும். இது வெக்கப்பட்டு போறாங்க. கத்தர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏதாவது ஒரு வழி காட்டுங்க ஆண்டவர், ஏதாவது இவர்கிட்ட பேசுவதற்கு, என் நண்பன்கிட்ட பேசுவதற்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்கன்னு போறாங்க. 2 பேரும் உண்டிக்குள் அடிக்கிறாங்க. உண்டிக்குள் அடிச்சோடனையும் இவன் ஒரு புறாவை அடிச்சுட்டான், இவன் ஒரு புறாவை அடிக்கிறான். அடிப்பட்ட புறா கூட்டமா நிக்குது, ஒன்று விழுந்துச்சு, ஒன்னொன்னு அடிக்கிறான். அந்த புறா என்ன பண்ணு, செத்து போய் கீழே வந்துருச்சு. இப்போ என்ன இருக்கு, இவனும் 2 புறா அடிச்சுனா, அவனும் 2 புறா அடிச்சுனா. அதுல ஒரு புறா பாதியா என்ன பண்ணிச்சு, சரியா அடிப்படாம திரும்பி பறக்கும் போது இவன் முதல்ல ஓடி போய் என்ன பண்றான், செத்து போன புறா விட்டுட்டான். சாவாத இருக்கு அந்த புறா, ஓடி போய் என்ன பண்றான் சொல்லுங்களேன், பிடிக்க போறான். இப்போ கேட்குற, எதுக்கு பிடிக்கிற? விட்டா ஓடிடுமே இது, அப்பயே இது பிடிக்கல அப்படின்னா, செத்து போச்சு, இது நம்மளுக்கு தான் முடிவாயிடுச்சு. இப்போதான் கத்தர் இவன் இருதயத்தில் பேச ஆரம்பிச்சேன். அப்போ அவன் நண்பனுக்கு சொன்னா, நான் இந்த அடிப்பட்ட புறா, சொல்லுங்க, நான் அடிப்பட்ட புறா. யாருக்கு? சத்துருக்கு. சத்துரு ஒன்றை அடிச்சுட்டான், அவன் கையில தான். உன்னை விட்டு அவன் நம்ப மாட்டான், நீ அவனை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ அவன் கண்ட்ரோலு. ஆனால் நான் அடிப்பட்ட புறாக்கு பாதி எனக்கு கத்த உயிரை கொடுத்துருக்காரு. இப்படி போகாம அப்படி போகாம போகிறேன், என்னை நோக்கி ஃபுல்லாகவே சத்துரோட பார்வை ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கு. நான் எங்கே போனால் ஓடினாலும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா நான் எங்கேயாவது கத்தருக்குள்ள போயிடுவணும், நான் எங்கேயாவது தேவனிடத்துல போயிடுவணும்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து வரான். அதனால தான் என்ன பிரச்சனை எனக்கு பின்னாடியே வந்துன்னு இருக்கு. ஏன்னா உனக்கு சொந்தக்காரனா யார் மாறிட்டா? ஏன்னா தேவன் உனக்கு கைவிட்டார். என்னை கைவிடாத தேவன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. உனக்குள்ள அந்த பயம் இருக்கணும். ஐயோ இந்த பேச்சு பேசுறோமே, இந்த திருட்டு வேலை பண்றோமே, இந்த இச்சைகளை பார்க்கிறோமே, இச்சையா பேசுறதுக்குமே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமே. அன்பு தேவ பிள்ளை, உலகத்துல யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ, தேவனுக்கு நீ பயப்படணும். நீ இந்த ஒரு காரியத்தை இந்த நாள் செய்து பாருங்க. உன் இருதயத்தில் சின்ன பாவம் செய்யும் பொழுது கத்தர் படன்னு இருக்கும். பாவம் செஞ்சுட்டா அந்த ரெண்டு நாள் தூக்கம் இருக்காது. 2வது நாள் அந்த மீண்டும் அந்த பாவம் செய்யும்போது படப்படு கம்மியாகும். 3வது நாள் படப்படு சுத்தமாக கம்மியாக போகும். 4 படப்படப்பே இருக்காது. ஏன்னா கத்தர் ஒன்று விட்டு போயிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, நீ கைவிடப்பட்டவனா இருக்கிற. ஆனா கத்தர் மீண்டும் யார் மூலியமாவது கத்தர் ஒன்று பேசின்னு இருப்பாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உன்னை அழைக்கிறேன். உன்னை விட்டு போயிட்டாரு. திருப்பி அவர் உள்ள இருந்து என்ன பண்றாரு, வெளியேந்து உன்னை அழைக்கிறார். உனக்குள்ள அந்த பயம் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை விலக ஆரம்பிச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே பாவத்தின் சம்பளம் மரணம். உலக இருக்கிறவங்களை பார்த்து நீ பயந்தினா உன் வாழ்க்கையில விடுதலை இருக்காது. ஆனா தேவனுக்கு பயந்தினா இந்த உலகத்தையே கத்தர் உனக்கு கையில கொடுக்கிறவரா இருக்க. எந்த சூழ்நிலையும் கத்தருக்காய் நீ பயந்து வாழும் பொழுது, அந்த பயந்து வாழ்றதுன்னா என்ன, ஏசப்பா போட்டோவையோ வார்த்தையை போது அங்க கிட்ட வந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, கும்பிட்டு போவாங்க, கையில இப்படி பண்ணிட்டு ஓடிட்டு போவாங்க. இப்படி பண்ணுவாங்க. ஒருத்தர் பைக்ல பாக்குற இந்த மாதா கோயில் வர்றது ஸ்ட்ரெயிட்டா போன அப்படி ஸ்டைலா போறாரு. இது பயம் அல்ல, சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்குது. அந்த வார்த்தைகளுக்கு பயப்படுகிறவனே ஆமென். அலையிலேயே சொல்லுமே, சத்தியம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, வசனத்துக்கு நடக்கணும். அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உன் நடைகளை கர்த்தர் தெளிவுபடுத்துகிற. அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, கர்த்தர் வார்த்தைக்கு நீ பயந்தினா சொல்லுங்களேன், உலகம் உன்னை பார்த்து பயப்படும். கர்த்தர் வார்த்தைக்கு நீ பயப்படலாம், நீ உலகத்துல ஃபுல்லா பயந்து கொண்டிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவை அனைத்தும் கர்த்தர் உனக்கு கூட கொடுக்கிறவரா இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. நீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா, நீ குடிக்க போனீன்னா அந்த போதை மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உன் பிள்ளை, வருமானம், சந்தோஷம், பெருமை, எல்லாம் கனம் எல்லாம் இழந்து போவ. இல்ல ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையை தேடி போனா அந்த பொண்ணு ஆணு மட்டும் தான் கிடைக்கும்.
உன் குடும்பமோ உறவோ சந்தோஷமோ நிம்மதியோ எல்லாமே இழந்து போவ. இதை விட்டுட்டு பாரு, இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும், நிறைவாய் கிடைக்கும். நீ வேணான்னு சொல்ற பொண்ணு உன்னையே தேடி ஓடியாரும், வேணான்னு சொல்ற பணம் உன்னை தேடி வரும். ஆமென். அன்பு தேவ பிள்ளை, நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருக்கு உண்டான யாவையும் கர்த்தர் கொடுக்கிறவராக. ஒரு அலையிலே சொல்லுமே, நீ கர்த்தருக்கு பயப்படாம இருந்தீன்னா கர்த்தருக்கு உண்டானது ஒண்ணும் கூட உன்னால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்க கூட முடியாது. உன்னால வெறும் ஜெபம் மட்டும்தான் இருக்கு. சபைக்கு வரலாம், உன் ஜெபம் மட்டும்தான் இருக்கும், நினைவு இருக்கும். ஆனா தேவைகள் இருதயத்தில் அப்படியே நிறைய இருக்கும், நினைச்சா நிறைய இருக்கும், ஒன்னும் பூர்த்தி அடையாது. அந்த பூர்த்தி அடையாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன்? உன் பாவம், பயம் கர்த்தரை விட்டு போயிருக்கும். துணிகரமான பாவம். இன்னைக்கு துணிகரமான பாவத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடு, உனக்கு உண்டானது யாவும் கிடைக்கும். நீ நினைக்கிற ஜெபம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் சொல்ல, நீ நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஜெபிக்கும் பொழுது, நீ நினைக்கும் பொழுதே உன் விண்ணப்பங்கள் பூர்த்தி அடையும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தருக்கு பயந்து இருக்கவங்களை பாருங்களேன், விண்ணப்பத்தை கேட்டு பாருங்க, ஒரு விண்ணப்பம் இருக்காது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது நடக்கும். நம்ம சின்ன சின்ன இச்சைகள், சின்ன சின்ன பாவங்கள் கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறதுனால நீ என்ன ஜெபம் பண்ணாலும் லிஸ்டா தான் இருக்குது. அந்த லிஸ்ட் என்ன பண்ணது, ஒரு நாள் கூட ஒரு டிக்கு போடாது. ஒரு டிக்கு அப்படி போயிடுச்சுன்னா 4 மைனஸ் வந்து நிற்கும். சில பேர் வீட்டில் சொல்லுவீங்க, ஒரு காரியம் இப்பதான் வருமானம் வந்த மாதிரி தெரிஞ்சது, செலவு கூட வந்துச்சு பாஸ்டர், இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு கெட்ட காரியம். ஆமென். அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நீ கத்துக்க வேண்டிய விஷயம் சொல்லுங்களேன், மற்றவன் பாவம் செஞ்சாலும், மற்றவன் பயப்படலன்னா கூட, ஆனாலும் நான் பயப்படுவேன். சொல்லுங்களேன், கை கொடுத்து சொல்லுங்க, நீ பயப்படலன்னா கூட ஆனாலும் நான் பயப்படுவேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆனாலும் என் நாமத்தில் பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். இப்பதான் வந்திருக்கு, நீதியின் சூரியன் உன் மேல உதிக்கும்னு கர்த்தர் சொல்லிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணிக்கிறோம், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது தான் நம்ம சின்ன சின்ன தப்பு தெரியாம பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப சொல்லுங்க, நீதியின் சூரியன் யாரு? என்னது? எங்க வசனம் தான் இருக்க? அவரே வெளிச்சமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆதியாகமத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ ஒரு வசனத்தை எடுப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுமே. அவர் மகிமையின் ராஜா, அவர் வெளிச்சம் உன் மேல் உதித்தது. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. இப்ப நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னா என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைட் 1க்கு 2, 4 லைட், 6 லைட், 8 லைட் போட்டதுனால இந்த கேமராலையும் இதுலயும் தெரிய ஆரம்பிக்கும். இதை ஆஃப் பண்ணி பாருங்களேன், இருட்டா தெரியும். இந்த வெளிச்சம் என் மேல பட்டதுனாலதான் நான் பிரகாசம் அடைகிறேன். இது வெறும் 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் தாங்க. இதை காட்டில் வெளிச்சமான ஒரு தேவாதி தேவன். ராமன் சொல்லுமே, அவர் வெளிச்சம் உன்மேல் பட்டதுன்னா நீ பிரகாசம் அடைவாய். சூரிய வெளிச்சம் நிலாவில பட்டு நிலா வெளிச்சம் அடையுது. அந்த சூரியனை உண்டாக்கின ஒரு வெளிச்சம் நம்ம மேல பட்டா ராமன் சொல்லுமே, சொல்லுங்களேன், ஆனாலும் நான் வெளிச்சம் அடைவேன். ராமன் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை இருளா இருக்கலாம், இதுவரை உன் வாழ்க்கை இருளாவே குடும்பம் இருக்கும். ஆனா உறவுகள் பேசலன்னா அங்க நிம்மதி இருக்காது. கடன் பிரச்சனையோ ஏதோ வருமானம் இல்லை, அன்னைக்கு தூக்கம் வராது. நாளைக்கு ஒரு தேவை இருக்குன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். உன் வாழ்க்கையே என்னதான் லைட்டு போட்டாலும் இருளா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெளிச்சமா இருக்கேன், நீ பிரகாசம் அடை. ராமன் சொல்லுமே, எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன், ஒளி வந்தது. சொல்லுங்களேன், எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன், ஒளி வந்தது. அனல் கொண்ட அக்கினி என் மேனி, ஒளி வந்தது. சொல்லுங்களேன், அனல் கொண்ட அந்த அக்கினி என்னை நிரப்ப. எழும்பிடுவேன், நான் ஒளி வந்தது.
வியாதிகள் நீங்கி சுகம் பெற உம்மொழி வந்தது. கவலைகள் நீங்கி மகிழ்ந்திட உம்மொழி வந்தது. சொல்லுங்களேன். வியாதிகள் நீங்கி உம்மொழி வந்தது. கவலைகள் உம்மொழி வந்தது. அனல் கொண்ட கினி என்னை நிரப்பிட உம்மொழி வந்தது. அனல் கொண்ட கினி என்னை நிரப்பிட. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? என்னென்ன சூழ்நிலை, கடன் பாரத்தினால இருளா இருக்கு. உண்மைதானே? படிப்பிடல இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை இருளா இருக்கும். வருமானம் இல்லைன்னா அந்த பிள்ளை குடும்ப வாழ்க்கை இருளா இருக்கும். சமாதானம் இல்லைன்னா அந்த குடும்பம் இருளா இருக்கும். உறவுகள் உன்னை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த நாள் உனக்கு இருளாய் காணப்படும். இந்த இருளை மாற்ற கர்த்தர் தன் வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சூரியன், அது நார்மல் சூரியனுக்கு கர்த்தர் ஒப்பிடலாம். ஏன் நீதியின் சூரியன் வச்சாரு அப்படின்னா, நார்மல் சூரியன் என்ன பண்ணனா, நீ ரோட்ல போய் நின்னாவே உன் மேல வெளிச்சம் பட ஆரம்பிக்கும். அது நீ கருப்பா இருக்கியோ வெள்ளையா இருக்கியோ, சூரியனை பார்த்து சர்வீட் அடிச்சியோ வணங்குறியோ வணங்கலையோ, யாரு மேல விழுந்தாலும் அந்த வெளிச்சம் படம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் வெளிச்சம் நீதியின் சூரியனா இருக்குன்னா, எந்த புள்ள தேவனுக்கு பயப்படுகிறதோ, ஒரு ஆமென் சொல்லுமே. யார் மேல வெளிச்சம் இல்லை, ஆனாலும் என் வெளிச்சத்தை உன் மேல ஊத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுமே. என் மகிமையை உன் மேல கொடுப்பேன். என் பிரசன்னத்தை உனக்காய் கொடுப்பேன். என் வல்லமை உனக்காய் கொடுப்பேன். என் வரங்களையும் வார்த்தையும் உனக்காய் நான் கர்த்தர் கொடுப்பேன் என்று நீதியின் சூரியத்தை உன்மேல் உதிக்க செய்கிறார். காரிருள் ஜனங்களை மூடும். எல்லா பக்கமும் இருள், கஷ்டம், நஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம் எல்லாரையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று கர்த்தர் சொல்ல. கரங்களை எதிரி கர்த்தர் மேல் சொல்லுங்களேன். எங்க போனாலும் இருள் இருக்கும், வருமானம் இருக்காது. ஆனாலும் உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கும், உன் குடும்பத்துல கிருபை பெருகும், உன் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்களேன். ஆனாலும் கர்த்தர் வெளிச்சம் என் மேல மட்டும்தான் படும். சொல்லுங்க. நம்ம பெருமையா சொல்ற காரியம் இல்ல, இந்த வெளிச்சம் எனக்கு மட்டும்தான். சொல்லுங்களேன். படிங்க இந்த வசனத்தை. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல், ஆனாலும் என் சூரியன் உன்மேல் உதிக்கும். ஆமென். வலையிலேயே சொல்லுமே. இங்க சொல்றாரு ஆரோக்கியம். மூணாவது, முதல் காரியம் ஆனாலும், ரெண்டாவது நீதியின் சூரியன், மூணாவது ஆரோக்கியம். ஆரோக்கியம் நம்ம நினைவுக்கு வருவது உடல் பலவீனம், உடல் ஆரோக்கியம். இது மட்டும் தான் நினைவுல இருக்கும். ஆரோக்கியம் என்னன்னு தெரியுங்களா? நான் சொல்லுவேன், நீங்க ஆரோக்கியமற்று இருக்கீங்க. ஆரோக்கியமான இப்ப யாரும் பார்க்க முடியல. பலவீனம், உடம்பு பலவீனம் எடுத்துன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கமா இருக்கும், நம்ம கண்ணாடி போடலாம், கண் பார்வை கட்டிருப்போம். வேற எனக்கு இந்த கோல்டு ஐட்டம் பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஹீட் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு ஈவினிங் மேலே சாப்பிட்டா சரிக்காது, நைட்டுக்கு மேலே இது பண்ண முடியாது, ஆகாரத்தை நிறைய கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம்? நீ பலவீன தோடு இல்லை, பலவீனமற்று இருக்கிற. எனக்கு நைட்டுக்கு மேலே தூக்கம் வர மாட்டேது, பலவீனமற்று இருக்கிற. நீ தூங்கினே இருக்க, பலவீனமற்று இருக்கிற. வேலைக்கு போல, பலவீனமற்று இருக்கிற. இது பலவீனம், உடம்பு பலவீனம். வருமானம் இல்லைனாம பலவீனம். வராமன்னு சொல்லுங்களேன். கையில வருமானம் இல்லைன்னா பலவீனம். வேலை இல்ல, பிசினஸ் இல்லைன்னா நீ பலவீனமற்று இருக்கிற. ஆரோக்கியம் கிடையாது. உன் வருமானம் நல்லபடியா வருமானம் வந்தாதான் அது ஆரோக்கியமான வருமானம். நல்ல முதலீடு கம்மி முதலீடு போட்டு நல்ல வருமானம் வந்தா அது ஆரோக்கியமான பிசினஸ். உன் ஜெபங்கள் அபிஷேகத்தோடு இருந்ததுன்னா அது ஆரோக்கியமானது. அபிஷேகம் ஆரோக்கியமற்ற காரியம். என்னென்ன காரியத்தை நீ ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்க? உன் குடும்பத்துல ஆரோக்கியத்தை இழந்து போயிருப்ப. குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் எது தெரியுங்களா? மனைவி விட்டு கணவன் மட்டும் வந்தீங்கன்னா அது ஆரோக்கியமற்றது. கணவன் விட்டு மனைவியோடு வந்தீங்கன்னா, மனைவி மட்டும் வந்தீங்கன்னா ஆரோக்கியமற்றது.
சில பேர் குடும்பம் வந்திருக்கும், பிள்ளைங்க வந்திருக்காது, ஆரோக்கியமற்றது குடும்பம், ஆரோக்கியம் இல்லை. சில பிள்ளைங்க வந்திருக்கும், பெற்றோர் வந்திருக்க மாட்டாங்க, ஆரோக்கியம் இல்லாத குடும்பம். இப்படி சில சூழ்நிலையில் நீங்க மாற்றி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். ஒரு அலையிலே சொல்லுமே, ஆனாலும் நான் உன்னை மீட்டெடுப்பேன், ஆனாலும் ஆரோக்கியத்தை நான் உனக்காக கொடுக்க போறேன். எந்தெந்த காரியத்துல உனக்கு ஆரோக்கியம் இல்லையோ அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த நாள் உனக்கு கொடுக்கிறவருக்கு கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு அலையிலே சொல்லுமே, ஆனாலும் கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக வைப்பார் சொல்லுங்க. என் பிசினஸ் தோத்து போனாலும் ஆனாலும் நான் ஜெயிப்பேன், எனக்கு வருமானம் இல்லை ஆனாலும் என் குடும்பத்தை நடத்துவேன். இன்னைக்கு நான் தோற்று போயிருக்கலாம், ஆனாலும் மீண்டும் நான் எந்திரிப்பேன் சொல்லுங்களேன். மார்க் 5:23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆமென், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு ஆமென் நீர் வந்து ஆமென் அவள் மேல் உமது கையை வையும். ஒரு அலையிலே சொல்லுமே, தேவனிடத்துல வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, என் குமாரத்தி பலவீனத்தோடு இருக்காங்க, நீ வந்தா போதாண்டவர. அந்த பலவீனம் ஆனாலும் சொல்லுங்களேன் சரியா போகும். எடுத்து படிங்க எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. இந்த உலகத்துல இவனுக்கு யாருமே கிடையாது, அனாதைன்னு பேர் வரும், இவன் லாக்கி இல்லைன்னு பேர் வரும், இவன் குடும்பத்துக்கு லாக்கி இல்லைன்னு உனக்கு பேர் வரும், இந்த சகோதரி சரியில்லைன்னு பேர் வரும், உன் பிசினஸ் வேஸ்ட்னு பேர் வரும், உன் செய்யற வேலை சரியில்லைன்னு வரும், நீ இருக்கிற வீடு சரியில்லை ராசி இல்லைன்னு வரும். இப்படி உனக்கு அநேக பேர் வந்தாலும் ஆனாலும் படிமா ஒரு அலையிலே சொல்லுமே, யாராவது உன்னை வந்து நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லைன்னு டைம் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி சொன்ன பிறகு தான் உன்னை ஆசீர்வதிக்க போறார். இதுவரையும் உனக்கு கெட்ட பேரே வரலன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். யாராவது உனக்கு கெட்ட பேர் உன்னை இன்சல்ட் படுத்துறாங்க, இது இன்சல்ட். கெட்ட பேர் வேற, இன்சல்ட் வேற, கேவலப்படுத்துவாங்க. என்னன்னா நகை கூட ஒன்றும் இல்லையா, கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க, புது ட்ரெஸ் இல்லையா, என்ன வீடு இப்படி இருக்கு, ஒரு நல்ல வீட்டுக்கு போக வேண்டாதானா, என்ன உங்க தெரு இப்படி இருக்கு, ஏன் உன் பிள்ளை இப்படி இருக்கா, ஏன் அவன் ரோட்ல சுத்தின்னு இருக்கான், ஏன் உன் கணவர் இப்படி இருக்கா, ஏன் உன் மனைவி இருக்கா, யாராவது ஒன்று வந்து இன்சல்ட் படுத்துறாங்களான்னு சொல்லுங்க. ஆனாலும் சொல்லுங்களேன், படிங்க அந்த வசனத்தை. ஒரு அலையிலேயே சொல்லுமே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நான் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலையிலேயே சொல்லுமே, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தரே உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலகம் அல்ல சொல்லுங்களேன். யாராவது ஒன்று இன்சல்ட் படுத்துறான்னு சொல்லுங்க, அவங்க கை கொடுங்க. முதல்ல யாராவது ஒரு இன்சல்ட் படுத்தா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நீ உன்னை இன்சல்ட் படுத்தினாருன்னா கர்த்தர் உன் பக்கம் வராருன்னு அர்த்தம். இந்த சகோதரன் என்னை இன்சல்ட் படுத்துறான்னா கர்த்தர் என் பக்கம் வந்துட்டாரு. ஏன்னா அவன் பெருமை கொள்றான், நான் உன்னை தாழ்த்தப்படுறேன். எங்க தாழ்த்தப்படுறனோ அவர்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். நம்ம ரொம்ப நொந்து போய் எனக்கு வாழ பிடிக்கல, இவங்க இப்படி பேசிட்டாங்க நொந்து போகாம எந்திரிச்சு அப்பதான் எழுப்பி பிரகாசிக்கணும். ஏன்னா கர்த்தர் உன் பக்கம் வந்துட்டாரு. யாராவது உன்னை இன்சல்ட் படுத்துறாங்க, நீ சரியில்லைன்னு சொன்னா என் குடும்பத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. சில மனைவியை பார்த்து சில பேர் உடனே என்ன சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், வராமேன்னு சொல்லுவேன். படிங்க மீண்டும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆமென் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். வழியிலே சொல்லுமே. இங்க கர்த்தர் வந்து ஒரு காரியம் சொல்றாரு. கடைசியா வளர்ச்சி குறித்து பேசுறாரு. வளர்ச்சி என்ன மாதிரி 6 அடி வளர்றது வளர்ச்சி அல்ல, ஆளும் வளரணும். இது உலகத்துல பார்க்கிறது வளர்ச்சின்றது. இந்த புள்ள படிச்சு முடிச்சுன்னு வேலைக்கு போகணும், இது வளர்ச்சி. வேலைக்கு போன கொஞ்ச நாள் கல்யாணம் போகணும், இது வளர்ச்சி. கல்யாணம் பண்ணணும், உடனே குழந்தை பிறகு, இது வளர்ச்சி. அந்த குழந்தை பிறகு அந்த பிள்ளையை ஒழுங்கா படிக்க வைக்கணும், அது வளர்ச்சி. 2 பேரும் சமாதானமா குடும்பம் நடத்தணும், அது வளர்ச்சி. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும், அது வளர்ச்சி. இவைகள் எதாவது கெட்டு போனா அது வளர்ச்சி குன்றினது. இப்போ கல்யாணம் மாறுறதே கஷ்டமா இருக்கு, ஆனாலும் உனக்கு கல்யாணம் நடக்கும். ராமன் சொல்லுமே, எங்கேயும் குழந்தை பிறக்காது, ஆனாலும் உனக்கு குழந்தை பிறக்கும். எங்கேயும் பிசினஸ் முன்னுக்கு வராது, ஆனாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பாரு. எங்கேயும் வேலை இருக்காது, எங்கேயும் பணம் இருக்காது, ஆனாலும் உன் கையில பணம் இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. கர்த்தர் இந்த நாள் ஒரு வளர்ச்சி உன் வாழ்க்கையில கொடுக்க போற. யாரும் ஜெபிக்க மாட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் சொல்ற நீ ஜெபிப்ப. யாருக்கு நான் வரம் கொடுக்கல, ஆனாலும் உன என்ன பண்ண போறேன், வரங்கெல்லாம் நிரப்புவேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. எடுத்து படிங்க சங்கீதம் 144:12. முதல் குமாரரை குறித்து கர்த்தர் பேசுறாரு. குமாரர் ஆண்களை குறிக்கிறது.
ஆண்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்களா? வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் தான், ஒன்று ஆணு ஒன்று பெண்ணு, உண்மைதானே? இந்த ஆணை யாருக்கு ஒப்பிடுறாங்க? குமாரர் இளமையில் ஓங்கி இருக்கிற இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே வளரும், ஸ்டெடியாக நிற்காது, ஒரு காத்தடிச்சா விழுந்துரும். சின்ன செடிங்க. கொடியை பார்த்தீங்கன்னா யார் மேலே சப்போர்ட் பண்ணியே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படிதான். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? என் பிள்ளைக்கு இவங்க ஃபீஸ் கட்டுவாங்களா? இவங்க வாடகை கட்டுவாங்களா? சர்ச்சுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? இவங்க ஏதாவது காணிக்க கொடுப்பாங்களா? இல்லை இவங்க எனக்கு வேலை கொடுப்பாங்களா? இவங்க எங்கள் வீட்டுக்கு கூட மாட்டாங்களா? நம்ம எண்ணங்கள் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துருக்கலாம். ஆனால் உன் பிள்ளைய கத்தர் எப்படி பார்த்துறீங்களா? ஒலிவ மர கண்டுகளை போய் ஓங்கி வளர்கிற எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம அவர்களை பேலன்ஸ் பண்ண முடியாத கத்தர் வழி நடத்துற ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. அதை எந்த பொய்யலும் எந்த நாசமும் அது என்ன பண்ணாது, அது ஒன்று செய்யாது. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைய அசைக்க முடியாது. நீ யாரையாவது பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துருப்ப, ஆனா உன் பிள்ளைய கத்தர் என்ன பண்ண மாட்டாரு. உன் மனைவியோ உன் குடும்பத்தையோ கத்தர் என்ன பண்ண மாட்டாரு. யாரையும் டிபெண்ட் பண்ணி உள்ள தானாவே கத்தரே அதற்கு பலனா இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே. படிங்க. ஆமென், ஆமென். இங்க ஒன்று ஒரு இன்ட்டு கொடுக்குற இளமையில் உன் வளர்ச்சி, ஆரம்ப வளர்ச்சி தான் வாழ்க்கைக்கு முதிர்காலத்திற்கு ஒரு முடிவு கொடுக்கும். ஆரம்பம் சரியா படிக்கல, ஆரம்பம் சரியா வேலைக்கு போகல, குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நாஸ்தியாயிரும். வீட்டுக்கு சரியா பேஸ் போடலன்னா வேஸ்டா போயிடும். அதே போலதான் கத்தர் ஆரம்பத்திலேருந்தே உன்னை வளர்க்கிறவரா இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. நம்ம என்ன பண்றோம், இப்போ கத்தர் ஏற்றுக்கொண்டு ஓடுறோம். ஆனா உன் குடும்பம் அப்படி இல்லை. வளரும் பொழுது ஆரம்பத்திலேருந்து கத்தருடைய பார்வையில் அது வளருதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. ரெண்டாவது படிங்க. எங்கள் குமாரத்திகள். இங்க என்ன பண்றாங்க? குமாரத்திகள். இங்க குமாரன் ஒருமையில சொல்லிட்டாங்க, குமாரத்திகள். குமாரத்திகள்னா யாரு? இதுக்கு கரெக்டா ஒரு விளக்கத்தை சொல்றேன். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை. ஆமென். யார் இந்த குமாரத்திகள்? எதற்கு கத்தர் இந்த குமாரத்திகள் ஒரு வளர்ச்சிக்கு ஒப்பிடுறார்? ஒரு அலையிலேயே சொல்லுமே. பெண்கள் விசேஷமானவர்கள், உருவாக்குகிறவர்கள். எஸ் கிரியேட்டர். அதே கிரியேட்டர் யாரு? சமைக்கிறது கூட உருவாக்கி கொடுக்குறாங்க. கத்தர் உன்னை உருவாக்குகிற போல. இது யார் பெண்களை ஒப்பு கொடுக்குறான்னா உன் குடும்பத்தை கத்தர் ஒப்பிடுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. உன் குடும்பம் முழுவதும், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், உன்னை கனமாய் கத்தர் வைக்க போற. ஐயா குமாரத்திகள் என்ன போடப்பட்டிருக்குன்னா உன் குடும்பத்துல உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் கத்தருக்கு ஒப்பிடுகிறார். அந்த காலத்துல எந்த நாடு, எந்த ராஜா நல்ல அரசாண்டு இருக்கிறார் எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? இப்ப நம்ம சோசியல்லாம் படிப்போம், சமூக அறிவியல்லாம் படிச்சிருப்பீங்க. எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? அங்கே போய் இருக்கவங்க யாராவது ஃபோட்டோவோ இல்லை ஏதோ டாக்குமெண்ட் வச்சுட்டு போயிருப்பாங்களா? இல்லை, அந்த அரண்மனையை பார்ப்பாங்க. அரண்மனையில் இருக்கிற சிற்பங்களையும் ஓவியங்களையும் பார்ப்பாங்க. அது நல்லா தீட்டப்பட்ட சிற்பங்களா இல்லை ஓவியங்களா இருந்தால் அந்த நாடு, அந்த அரசன் நல்லா செழிப்பாய் வாழ்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அந்த அரசன் அந்த நாட்டை ஒழுங்காக ஆண்டிருக்கான அந்த ஓவியத்தையும் பார்த்தும் அந்த சிற்பங்களை பார்த்தா கணக்கிடுவார்கள். உன் வாழ்க்கை இதுவரையும் என்ன பண்ண இருக்காது, சிதைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை உருவாக்கினவரா இருக்கிறார். அலையிலேயே சொல்லுமே. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செதுக்கினவரா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லாத காரியத்தை உருவாக்கினது. சிற்பியை பார்த்து கேட்டாங்க, எப்படி இந்த சிலையை உருவாக்கினீங்க, அழகா இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா, இதுல இருக்க தேவையில்லாத அழுக்கு எடுத்த ஒரு உருவம் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த பக்கம் இருக்க அழுக்க எடுத்தா கண் வந்துச்சு, இந்த சைட்ல இருக்க அழுக்கு எடுத்தா கை வந்துச்சு. இப்படிதான் ஒரு கல்லுல இருக்கிற தேவையற்ற காரியத்தை மட்டும் எடுப்பேன், எனக்கு நல்ல காரியம் உள்ள உருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. இனி உன் வாழ்க்கையில் இதுவரையும் நீ வேஸ்டா இருந்திருக்கலாம். அநேகர் கல்லு போலவும் அநேக மண்ணு போலவும் கால் மிதிக்கப்பட்டது போல இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை அரண்மனையில் வைக்கிற ஒரு ஓவியனை போலவும் ஒரு சிற்பங்களை போலவும் கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை திரு கர்த்தர் மேல் சொல்லுமா. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019. லேண்ட்மார்க்
கல்மண்டபம் CSC ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம்: ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ, ஆர் வங்கி எண் 2035849041 IFC எண் SBI எண் 00022266. கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.